வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 9 verse 15 to 20. சங்கீதம் 9வது அதிகாரம், அதில் 15லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டேவிட் என்ன பண்ணுறாரு, அந்த சங்கீத தொடங்கின முறையிலேயே இஸ் க்ளோசிங். ஸோ இஸ் ஒரு ஆராதனையில் தொடங்குறாரு. அந்த ஆராதனையில் அந்த நோக்கத்திலே அந்த இன்டென்ட்லேயே இஸ் க்ளோசிங் திஸ் செக்ஷன். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ஆராதனை என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ண மாட்டார்னா என்ன சொல்கிறாரு, அவருக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா he has been troubled. அவருக்கு வந்து நிறைய சோதனைகள், நிறைய கஷ்டங்கள் இருந்தோம். என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலையிலும் he is praising God. So it is the praise of someone who has watched and not just watched trouble arrive but experienced trouble. கஷ்டத்தை மட்டும் வரதை பார்க்காம கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காரு இவர். ஸோ என்ன ஆகுது, இதனால் என்ன ஆகுது, அவரோட அந்த நியாயம், the theme of justice, the theme of righteousness is ripe in this section. ஸோ இதில் அதுக்கடுத்து ஃபைனல் வேர்சஸ் எதோட முடிக்கிறாருன்னா, ஒரு டிக்ளரேஷனும் ஒரு வேண்டுகோளோட, ஒரு அழைப்பும் ஒரு வேண்டுகோளோட முடிக்கிறாரு. இந்த பெட்டிஷன், அந்த வேண்டுகோள் என்னன்னா, இந்த கண்டினியூ ஆகும். என்ன கண்டினியூ ஆகும்னா, அந்த டிக்ளரேஷன் பண்ணுறாரு. இந்த டிக்ளரேஷன் காட்ஸ் ஜஸ்டிஸ், ஆண்டவரோட நீதி என்ன ஆகும், பிலீவ்ஸ் இன் காட்ஸ் ஜஸ்டிஸ். ஏன்னா டேவிடோட வாழ்க்கையில் நிறைய முறை பார்த்துருக்கார். ஸோ இஸ் ரிமெம்பரிங் அண்ட் இஸ் ஸ்டாண்டிங் அட்டெஸ்ட் டு த கேரக்டர் ஆஃப் காட், விச் இஸ் காட் இஸ் அ ஜஸ்ட் காட். ஸோ அவர் காடோட ஜஸ்டிஸ் அந்த கேரக்டரை ரிமைண்ட் பண்ணி, தென் இஸ் ஆல்சோ சேயிங் தட் காட் அந்த அவரோட கேரக்டர், the character of his justice வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. is ending with a petition that God continues this just campaign. ஸோ அதோட சொல்லி முடிக்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 16. ஸோ சாம்ஸ் 9வது அதிகாரம், அதில் 16வது வசனம், which says, the Lord is known by the judgment he executes, the wicked is snared in the work of his own hands. நான் சொல்கிறேன், the Lord is known by the judgment he executes, the wicked is snared in the work of his own hands. ஸோ இதிலேருந்து நம்ம டேக் அவே என்னன்னா, இங்கே அருமையாக டேவிட் சொன்ன மாதிரி, சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பாயிண்ட் இதில் நம்மளுக்கு. முதல் பாயிண்ட் என்னென்னா, அந்த முதல் பகுதி, the Lord is known by his acts of justice. ஸோ ஆண்டவரோட நீதியே என்னது, இட்ஸ் அ டெஸ்டமெண்ட் டு ஹிஸ் கேரக்டர். அவர் காட் இஸ் அ ஜஸ்ட் காட்னு ஒரு ரிமைண்டர் பண்ணுறாரு. அண்ட் செகண்ட்லி, முக்கியமாக, the wicked are snared in the works of their own hands. ஸோ என்ன பண்ண, துர்மாக்கர்கள், the wicked, the evil people என்ன ஆவாங்கன்னா, அவங்க சொந்த கையாலேயே என்ன ஆகும், அவங்க மாட்டிப்பாங்க, அவங்க சிக்கிடுவாங்க. ஸோ they will fall by their own handsன்னு டேவிட் சொல்கிறார். ஸோ அதாவது என்னென்னா, வெரி சிம்பிளாக, சம்டைம்ஸ் காட் வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஆக்ட் பண்ண தேவையில்ல. சில வாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த துர்மாக்கங்க அவங்க கையாலேயே என்ன பண்ணிப்பாங்க, அவங்க நீதியை கொண்டு வந்துடுவாங்க. பிகாஸ் ஆஃப் their own hands, because of their own selfishness, because of their own pride. ஸோ அவங்களுக்கு இருக்க துர்மார்க்கத்தனத்தில் என்ன ஆகிடுவாங்க, சில வாட்டி அவங்க மாட்டிடுவாங்க. ஸோ என்ன தேவையில்ல, காட் டஸ் நாட் ஆல்வேஸ் நீட் டு ஸ்டெப் இன். ஆண்டவர் எல்லா நேரமும் கால் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஈ நோஸ் எப்போ ஆண்டவருக்கு ஸ்டெப் இன் பண்ணு, எப்போ ஸ்டெப் அவுட் பண்ண தேவையில்லைன்னு அவருக்கு தெரியும். காட் நோஸ் வென் டு ஸ்டெப் இன் அண்ட் ஸ்டெப் அவுட். ஸோ சில வாட்டி அவருக்கே தெரியும், நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், ஆண்டவரே இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் ஹேப்பன் ஆகிருக்கு, இட்ஸ் நாட் ஃபேர், இந்த மாதிரி இவங்க ஏமாற்றிட்டே இருக்காங்க, எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. பட் காட் நோஸ் எப்போ கால் வைக்கணும், எப்போ இருக்கணும். ஏன்னா சில வாட்டி நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம், எக்ஸாம்பிளில் இன் ஆர் லைஃப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் வாஸ் திஸ் ஒன் பைசைக்கிளிஸ்ட். என்ன பண்ணுவார் அவர், ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம், லாஸ்ட் நேம் இஸ் ஆம்ஸ்ட்ராங், லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, அவர் இஸ் அ வெரி பாப்புலர் சைக்கிளிஸ்ட். ஸோ அவர் என்னன்னா நிறைய ரேஸ் ஜெயிச்சிருக்காரு, லைக் ஒன் ஆஃப் த டாப் சைக்கிளிஸ்ட் இன் த வேர்ல்டு. அவரோட என்ன 7-8 வருஷம் தொடர்ந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் he has won. Tour de France தான் இட்ஸ் லைக் த pinnacle ஆஃப் சைக்கிளிங். ஸோ அதெல்லாம் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த டைமில் வந்து he was like ரொம்ப அவருக்கு என்ன நினச்சி பாருங்கள் நீங்கள், ஃபேம் இருந்திருக்கும், அவருக்கு காசு இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும், லைக் he had everything. கரெக்டாக, ஏன்னா சைக்கிளிங் அந்த வேர்ல்டில் he was the top, ஒரு செலிப்ரிட்டி மாதிரி அவர். ஏன்னா சைக்கிளிங், மற்ற எல்லா சைக்கிளிங் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் இவர் தான் என்ன பண்ணுவாங்க, லுக் அப் டு, ஒரு ஐடலைஸ் மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு, ஒன் டைம் டூ மெனினா அவர் ஆக்சுவலாக எப்படி ஜெயிச்சார்னா, he was taking blood transfusion எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ blood transfusion வந்து இஸ் அன் இல்லீகல் மெத்தட். அவங்கள வந்து ஒரு சீட்டிங் மாதிரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அண்ட் எனர்ஜி கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ he was doing blood transfusion. அது என்ன பண்ணியிருந்தாரு, மறைமுகம் பண்ணிட்டு இருந்தார், யாருக்குமே தெரியாது.
யாருக்குமே தெரியாது. ஸோ இவர் இது என்ன பண்ணியிருக்காரு, சீக்கிரமாக பண்ணார். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இட் கேவ் ஹிம் அன் அட்வான்டேஜ். அவருக்கு என்ன கொடுத்தது, இது ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுத்தது இந்த ரேஸ்லலாம் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் என்னாச்சு, அவர் பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னொரு வாட்டி பண்ணதில் டெஸ்ட் பண்ணாங்க, அப்போ மாட்டிக்கிட்டார். அந்த டெஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு என்னாச்சு, கடைசியில் எல்லா வாட்டியும் இவர் ஏமாத்தினது தெரிய வந்துட்டு என்னாச்சு, ஃப்ரம் ஹீரோ டு ஜீரோ மாதிரி என்ன இருந்தது. ஃபஸ்ட்டு he was on top of the world. எல்லாருமே இவர் ஐடலைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்த்தாங்க, ஃபேம் இருந்தது இவருக்கு, காசு இருந்தது எல்லாமே. ஆனால் எல்லாமே பிகாஸ் he cheated one times too many, எல்லாமே போச்சு. ஸோ அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்மளுக்கு கூட தெரியாமலே இருக்கலாம் சில பேர் நம்மளுக்கு ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆனால் God knows when to step in and when not to step in. ஆண்டவர் வந்து எல்லா நேரத்துலையும் அவர் கால் அடி வச்சாதான் நீதி தரணும்னு அவசியம் இல்லை. அதான் இங்கே டேவிடு சொல்கிறார், the wicked are snared in the work of their own hands. அவங்க சொந்த கையிலே சில வாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்க அந்த பேராசை, அவங்களுக்கு அந்த பெருமைனாலே சில வாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, they will fall. That does not negate God's just character. அது வந்து ஆண்டவரோட நீதி நேர்மையான அந்த கேரக்டரை does not negate, but that just further solidifies it. That just further solidifies it. And that is what I want us to take away with sin of prayer. Our loving and dear Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, as you have shown to us throughout your multiple acts in history, Lord, you are a just God. And Lord, as again you have reminded us today, Lord, that sometimes the wicked, through their own hands, through their own pride, through their own foolishness, fall down. Thank you for this wonderful reminder that gives us hope, that gives us strength. All of this in Christ's name I pray. Amen.